சொல்லுங்கப்பா, இப்போ பாரு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாரும் அவங்க இடத்துல எல்லாமே இழந்து வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரம் மிஸ் வர வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோமே, நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கோயே. எதை பார்த்துக்க சொல்கிற? நீங்கள் கதை பேசுகிறதையா? அப்படியெல்லாம் ஏன் கோச்சிக்கிறேன்? உங்களெல்லாம் பேசாமல் பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க மிஸ்ஸு. ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்துக்க சொல்கிறீங்க. சரி சரி விடு, கோச்சிக்காத. நாங்கள்லாம் சத்தமாக பேசலை, மெதுவாக தான் பேசுவோம், சரியா? அப்போ சரி, சத்தம் போடாமல் இருங்க. அப்போ ஓகே. ராமு சோமு, நேற்று நீங்கள் 2 பேரும் வெளியே போனீங்களாமே, ஏன் எங்ககிட்ட சொல்லலை? சொல்லியிருந்தா நாங்களும் வந்துருப்போம்ல. வேறப்பா, நான் எங்கள் வீட்டில் தான் கெட் டுகெதர் வச்சுருந்தேன். எல்லாருக்கும் தான். திடீர்னு இந்த ராமு தான் அவங்க வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு கடைக்கு போயிட்டான். அதே நேரம் எங்களுக்கும் வெளியே கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்ததா திங்ஸ் எல்லாம். அதனால அம்மாவும் எங்களை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு நாள் வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். போலான்னா எங்க போனீங்க அதை சொல்லுங்க. என்ன சொல்றது, இரு காட்டுறேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் என்னுடைய புது பேக். ரொம்ப அழகா இருக்குடா. எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன். இரு எல்லாருக்கும் காட்டுறேன். மெதுவா பேசுங்க, சத்தம் ஜாஸ்தி ஆகுது. சரி இதுதான் என்னுடைய புது பேக். ரொம்ப அழகா இருக்குடா. எங்க வாங்குனீங்க? நாங்க ஒரு புது ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனோமா, அங்கதான் வாங்கணும். அழகா இருக்கு உங்க பேக். சரி, வேற என்னெல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் காட்டு. இந்த பேக்ல வேற என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? அதானே தெரியும், சீக்கிரமா எடுத்து காட்டு. எங்க பாக்ஸ் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குதா? வேற கலரு தான், எல்லாம் ஒரே மாதிரி வாங்கியிருக்கு. சூப்பரா இருக்குடா. நாங்க கூட வந்திருக்கலாம் போல. பார்த்தியா, புது கலர் பென்சில் பாக்ஸு. இதில் பெயிண்ட்டு, க்ரையானு, கலர் பென்சிலு, ஸ்கெட்சு எல்லாமே இருக்கும் ஒரே பாக்ஸில். சூப்பராக இருக்குல்ல? புதுசாக இப்போ தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்குடா. ஏன் சோமு, நீ வாங்கிக்கலையா? அதே மாதிரி புது லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கியிருக்கோம். லஞ்ச் டைமில் காட்டுறேன். மிஸ் வர சத்தம் கேட்குது, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்கடா. மிஸ் வராங்க, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. அமைதியா இருங்க. மிஸ் வந்துட்டேன். சரி, நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். அமைதியா இருங்கன்னு நீ கத்தாத. இவ்வளோ நேரம் உங்களை பேச விட்டேன்னா அதுக்கு இப்படி தான் பேசுவேன். நீ இது உன் பேரை எழுதி பஸ்ஸுக்கிட்ட கொடுக்க. இப்படியே பேசிட்டே இருங்க, எழுதி தரணா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன சும்மா சொன்னது கோவரா பண்றேன்? நீ என்ன இப்படி எல்லாம் சண்டைக்கு வர? கண்டிப்பா நான் இன்னைக்கு மிஸ் கிட்ட சொல்றேன்னா இல்லையான்னு பாருங்க. சாரி, அவன் பேசுறதுக்கு சாரி, அவன் மன்னிச்சுடு. சாரி கேட்குறேன், அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். ஆமா, சாரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே, எதுக்காக சண்டைக்கு போறான்? சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுவேன். உடனே கோச் கிட்ட மிஸ் கிட்ட சொல்றேன். ஆமா, ஃப்ரெண்டு கிட்ட தான் சண்டைக்கு போடுவான். சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. இதுவே பெரிய சத்தமா இருக்கு. சாரி சொல்ல. சாரி, இனிமே இப்படி சண்டை போட மாட்டேன். சண்டை போடாமல் இரு. முதல்ல சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை, மறுபடியும் சண்டை போடாமல் இருன்னு சொல்கிறேன். இதே பெரிய சத்தமாக இருக்குது. அமைதியாக இருங்களாம்ப்பா. இது மிஸ் என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். நம்மள ஒரு 10 பேரை மிஸ் லைப்ரரி பக்கமாக வர சொல்கிறாங்க. எதுக்கு வர சொல்கிறாங்க? எனக்கு மட்டும் என்ன தெரியும், வர சொல்கிறாங்க. வாங்க போகலாம் சீக்கிரம். நான் வரேன். எழுந்து முதல்ல 10 பேரை கூட்டிகிட்டு வர சொன்னால் 7 பேர் தாண்டா இருக்கு. இரு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. 3 பேர் வந்து சொல்லிக்கலாம், கவலைப்படாதம்மா. இதை வந்தாச்சு பாரு. 2 பேர் எங்க? அவங்கள மிஸ் கிளாஸுக்கு மறுபடியும் அனுப்பிட்டாங்க. சரியா? சரி மிஸ் வந்துட்டாங்க, அமைதியா இருங்க. என்ன சத்தம் இங்க? ஒன்றும் இல்லை மிஸ். ஒன்றும் இல்லைன்னு கத்திக்கிட்டே இருங்க. சரி, நான் உங்களெல்லாம் எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? சொல்லுங்க மிஸ். நம்ம ஸ்கூலில் ப்ராஜெக்ட் டே வருது, அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ப்ராஜெக்டா? ஆமாம், நான் உங்களை தனித்தனியாக குரூப் மாதிரி பிரித்து விட போகிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். எப்படி செய்யணும்னா? ப்ராஜெக்ட்னா என்னவா? நம்ம போன வருஷம் எக்ஸிபிஷனுக்கு செஞ்சோமே, அந்த மாதிரி தான். கரெக்ட், அதை தான் சொல்கிறேன். இந்த வருஷமும் போன வருஷம் செஞ்ச அதே ப்ராஜெக்டை செய்யணுமான்னு? இல்லை, இந்த வாட்டி நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக டாபிக் தருவேன். அவங்க எவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ காம்படிஷன் மாதிரி வைக்க போகிறீங்களா? ஆமாம், நல்லா செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு அந்த குரூப்புக்கு பரிசும் கண்டிப்பாக இருக்குது. ஜாலி, பரிசெல்லாம் தரப்போகிறாங்களாம். நல்லா செஞ்சால் தான் தருவாங்களாம். நல்லா செய்யலாம், அப்போ கண்டிப்பாக பரிசு நமக்கு தானே. ஆமாம், சரி, இங்கேயே சும்மா நின்று பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கான லிஸ்ட்டு நான் உங்கள் கிளாஸில் இப்போ தந்துடுவேன். மறக்காமல் அதை கொண்டு போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. ராமு, சோமு, நீங்கள் 2 பேர் இங்கே வாங்க. மற்றவங்களாம் கிளாஸ்க்கு போங்க. அதான் தெரியலையே எதில் மாட்டோன்னு.
நேற்று உங்க 2 பேரும் நான் ஸ்டேஷனரி ஷாப்ல பார்த்தேன். ஸ்டேஷனரி ஷாப்ல பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். நீங்க தான் ரொம்ப முக்கியமா ஆர்வமா அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் பார்க்கறதுலையும் வாங்குறதுலையும் தானே இருந்தீங்க. ஆமா மிஸ், அந்த கடையே சூப்பரா இருந்துச்சுல்ல. எனக்கு இங்க பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. தெரியுது செம்ம ஹாப்பி ஆயிட்டீங்க. அங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மற்ற பசங்க கிட்ட காமிச்சு கலாட்டா பண்ணக்கூடாது. அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நம்ம தான் காமிச்சிட்டோமே, இது மட்டும் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா பிடிச்சிடுவாங்க போல. பேசாமடா, நாங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஓகே மிஸ், நாங்க எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டோம். சரி கிளாஸ்க்கு போங்க இப்போ. சரி பெல் அடிச்சாச்சு இல்லையா? நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. மற்றவங்களையும் அமைதியாக லைன் ஃபார்ம் பண்ணி அழகாக வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளாஸில் இருக்குது. மற்றவங்களாம் எடுத்துருப்பாங்க, நீங்களும் எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஓகே மிஸ், தேங்க்யூ. பத்திரமா போங்க. என்னடா நல்ல மிஸ் தானே மிஸ்ஸுக்கு. நம்ம காட்டினப்போ வந்திருந்தாங்கன்னா பிச்சுட்டு விட்டுப்பாங்க போல. இல்லைடா, நம்ம காட்டுற பொருள்னால மற்ற பசங்க ஆசைப்பட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால சொல்லு. அதுவும் கரெக்டு தான். சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? ஒண்ணு ஏன்டா இப்படி கத்துற? முதல்ல வீட்டுக்குள்ள. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சரி முதல்ல போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு அப்புறம் பேசலாம். அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் சொல்றத நீ கேளு. போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா. சரிங்கம்மா. முகம் கை கால் என்ன கழுவாது, நம்ம ஜாலியா ஒரு குளியலே போட்டுட்டு போயிடும். எல்லாம் வேணுப்பா, குளிச்சுட்டு போ. அம்மா இப்போ எங்கப்பா போனீங்க? டைனிங் டேபிள்ல தான் இருக்கேன். வா. அங்கதான் இருக்கீங்களா? இதோ வரேன். வா வந்து உட்காரு முதல்ல. இப்போ சொல்லு என்ன விஷயம்? எங்க ஸ்கூல்ல மிஸ் எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. டாஸ்கா? என்ன டாஸ்க்? ப்ராஜெக்ட் செய்யணுமா? ப்ராஜெக்டா? போன வருஷம் எக்ஸிபிஷனுக்கு செஞ்சீங்களே அந்த மாதிரியா? ஆமாம்மா, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி இந்த வாட்டி டாபிக்லாம் கொடுத்துட்டாங்களா? டாபிக் மட்டுமா, இன்னொரு சர்ப்ரைஸ் விஷயமும் சொன்னாங்க. சர்ப்ரைஸ் விஷயமா? அப்படி என்ன சொன்னாங்க? இந்த வாட்டி ப்ராஜெக்ட் எந்த குரூப் நல்லா பண்ணதோ அவங்களுக்கு ஒரு பரிசும் கிடைக்குமா? பரிசா? அப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்கும் போல. ஆமாம்மா, எல்லா குரூப்பும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், எப்படியாவது ப்ரைஸ் வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் மட்டும் குதிக்காமலா வந்திருப்பீங்க? நாங்களும் தான் குதிச்சோம். கூட யாரெல்லாம் பண்ண போகிறா? கூட ராமு, மோனா, சோனா, அப்புறம் என்னோட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான்மா. சந்தோஷம் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பாக சேர்ந்துட்டீங்க. இனி ப்ராஜெக்ட் பண்ணுறேங்கிற பேரில் விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. விளையாடாமல் எப்படிமா பண்ணுறது? இதெல்லாம் நல்லா பேசுறது. இப்போ என்ன மறுபடியும் அந்த ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போயிட்டு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கணுமா? அதேதாம்மா, நீங்கள் சரியான ஒரு ஜீனியஸ். நல்லா புகழற மாதிரி ஐஸ் வை. ப்ராஜெக்ட்டு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க சொல்லு. அதுக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் எழுதிக்கிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். சரிங்கம்மா, இதை போய் எடுத்துட்டு வரேன். ப்ராஜெக்ட் எப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணி? அதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் டைம் இருக்குமா? 1 வீக் டைம் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக பெரிய ப்ராஜெக்ட் தான். ஆமாம்மா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணணும். செஞ்சிடலாம். சரி பசியோடு வந்திருப்பேன், ஏதாவது சாப்பிட முதல்ல. வெயிட் பண்ண. ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்க. ஏதாவது கொடுக்கவா? பாவக்காய் பொரியல் இருக்கு, சாப்பிட்றியா? அம்மா விளையாடுறீங்க பார்த்தீங்களா? இது உடம்புக்கு நல்லதுடா. மதியம் நாங்கள் செஞ்சோம், நீ கொஞ்சம் சாப்பிட. யாராவது பாவக்காய் பொரியல் சாப்பிடுவாங்களா? சாப்பிடலாமே, அது ஒன்றும் தப்பான பொருள் இல்லையே. ப்ளீஸ்மா. இல்லை ப்ளீஸ், நல்லதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி இரு, இதை பொடி. இது வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கும், இது நீ பார்த்ததே. இது பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி, டீ எல்லாம் இல்லையே. இது சத்து மாவு கஞ்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடி. சக்கரை போடலையா? எல்லாம் போட்டிருக்கு. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரையா? அதுவும் ஒரு சக்கரை தான். குடி. குடிச்சாச்சுமா. சரி நான் போயிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட்டுக்கு தேவையான டின்னரும் செஞ்சுட்டு வந்துடுறேன். நீ அந்த லிஸ்ட் எடுத்து வை. அதாவது உனக்கு கொடுத்த டாபிக்கை நம்ம லிஸ்ட் போடலாம் உட்காந்து, என்னென்னலாம் வாங்கணும்னு. அப்போதான் கடைக்கு போனால் சீக்கிரமாக வாங்கிட்டு வர. சரிங்கம்மா. இது மாதிரி ஏதாவது ஹோம் ஒர்க்ஸ் இருந்தால் போய் செஞ்சிடு. ஓகேவா? ஓகேம்மா, நான் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நல்ல விஷயம். போய் உங்கள் அக்காவையும் கூப்பிட்டுக்கோ ஹெல்ப்புக்கு ஏதாவது. சரியா? நான் சொல்லியிருக்கேன் ஹோம் ஒர்க்லலாம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவனே ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுத்து அம்மா கூப்பிட்டேன்னு சொல்லு. அவளே எதுவும் சாப்பிடாம இருக்கா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து ஹோம் ஒர்க் செய்யும். ஓகேம்மா, நான் போயிட்டு அக்காவை வர சொல்லுவா. சரி போ. நைட்டுக்கு
போறீங்க? இதுக்கு என்ன செய்ய